ஹாய் guys, நம்ம தமிழ் மீறி ஆயிடுச்சு நோட்டோஷிப்ல எபிசோட் 114 தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த கமெண்ட் செக்ஷனை ஆஃப் பண்ண வேண்டிய நிலைமைக்கு வந்துட்டோம். ஏன்னா நான் தம்பியை நம்பி விட்டேன். பட் தம்பி காலேஜ் ஒர்க்கில் ரொம்ப பிஸியாக இருக்கார். அவருக்கு ஹோம் ஒர்க்லாம் தராங்களா, டே என்னடா சொல்கிறேன் அப்படின்னா காலேஜில் ஹோம் ஒர்க் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அவர் ரொம்ப பிஸி. ஸோ அதனால் பார்த்துக்க முடியல அப்படின்ட்டான். கொஞ்சம் வருத்தமான விஷயந்தான். ஸோ உங்ககிட்ட இனிமேல் பேச முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். வேறு வழியும் தெரில. ஏன்னா ஸ்பாய்லர் பண்ணாதீங்கனாலும் கேட்க மாட்டேன்றாங்க. சிலர் சொல்லிகிட்டே இருக்காங்க. தம்பியும் வார்ன் பண்ணிகிட்டே தான் இருக்கான். ப்ரோ அது வந்துகிட்டே தான் இருக்குது, நான் தேடி தேடி பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் எனக்கு இப்போ ஒர்க் இருக்கனால என்னால் முடியல, பெட்டர் நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க, எனக்கு ஒர்க் முடிகிறப்போ நான் பார்த்துக்கிறேன் ப்ரோ அப்படின்ட்டான். ஸோ ஆஃப் தான் பண்ண போகிறோம். தப்பாக நினச்சிக்காதீங்க எதுவும். வேறு வழி தெரியல. நிறைய பேர் நல்லா பேசிகிட்டு இருக்காங்க. யாரோ ஒரு சிலர் பண்ணுறது அவங்கள தவிர்க்கவும் முடியல. இப்போ நானே கமெண்ட் ஆகும், நான் படித்து தான் ஆஃப் பண்ணுற மாதிரி ஆகும். ஸோ வேறு வழி தெரியல இல்லையா? அதனால தான் தப்பாக எடுத்துக்காதீங்க. என்னவோ பெரிய இந்த சேனல் இதுக்கு ஆஃப்லாம் பண்ணி வைக்கிறானுங்க அப்படின்லாம் எடுத்துக்காதீங்க. வேறு வழி தெரியாமல் தான் அதை பண்ணுறோம். நீங்களே நிறைய பேர் இந்த ஐடியாவும் கொடுத்தீங்க. ஸோ அதை நம்பி நீங்கள் யாரும் தப்பாக நினச்சிக்க மாட்டீங்க. நம்பி ஆஃப் பண்ணுறேன். ஸோ நாளையிலேருந்து கமெண்ட்ஸ் ஆஃபில் தான் இருக்கும். ஆமா, ஏன்னா மற்றவங்களும் அந்த ஸ்பாய்லர் கமெண்ட் பார்க்கும்போது டென்ஷன் ஆகுறாங்க. ப்ரோ ஸ்பாய்லர் பண்ணுறாங்க ப்ரோ, கேட்க பண்ணுறாங்க, அது இது நீங்கள் பயங்கர டென்ஷன் ஆகுறதுனால சரி மற்றவங்களுக்கு சேர்த்து ஸ்பாய்லர் ஆகிடக்கூடாது, அவங்களுக்கு அப்படி இருக்கட்டும்ன்ட்டு ஆஃப் பண்ணலாம். அது கமெண்ட் செக்ஷனில் கலவரமே நடக்குது. அப்படியே அச்சு முச்சு சண்டை போடுறீங்க. என்னையாது என்னென்னவோ நடக்குது. சரி எதுக்கு எந்த பிரச்சனையும் வேணாம், அழகெல்லாம் பார்த்தோமா முடிஞ்சிச்சு அப்படின்ட்டு போய்க்கலான்ட்டு. அதுக்குன்னு டோட்டலாக எப்பவுமே ஆஃபில் இருக்கணும்ல. தம்பி என்னைக்கு ஒர்க்கில் இல்லாமல் டேக் ஓவர் எடுக்கிறானோ அன்றைக்கி மட்டும் நான் ஆன் பண்ணிக்கிறேன். மிச்ச டைமுக்கு இப்போ வேறு வழி இல்லாமல் அதை பண்ணுறேன். ஸோ நாளிலேருந்து கொஞ்சம் நம்ம விலகி இருக்க வேண்டியது இருக்கும். பார்த்துக்கலாம். வேறு எங்கன்னா நம்ம இன்ஸ்டாகிராம் அது இதுன்னு இருக்கலாம், நம்ம பேசிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஸோ இன்றைக்கி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு பேசுவோம். உரட்சியோட ஃப்ளாஷ்பேக் அவர்தான். இது என்னது? ஓ, இது உன் கையில மாட்டி இருக்கா? ஒரு ஒயிட் ஸ்னேக் தான் தன்னோட தோலை உரிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒண்ணு நான் பார்த்ததே இல்ல. நானும் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்ல. இது ரொம்ப அரிதானது, எல்லார் கைக்கும் ஈஸியா கிடைக்காது. ஏன் அவ்வளவு சீக்கிரம் பார்க்க கூட முடியாது. இதோட தோல் ஏன் வெள்ளையா இருக்கு? அது எனக்கு தெரியாது. உண்மையை சொல்லணும்னா அது ஏன் அப்படி இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. எனக்கு தெரிஞ்ச அந்த காலத்துல ஒயிட் ஸ்னேக் அதிர்ஷ்டமாவும் மறுபிறப்போட சின்னமாவும் தான் பார்த்தாங்க. ஆமா, அதிர்ஷ்டகாரம் தான். இதை கேட்டுதான் அப்படி மாத்திக்கிட்டான் போல. நீ போன ஜென்மத்துல கொடுத்து வச்சிருக்கணும், அதனாலதான் இதை கண்டுபிடிச்சிருக்க. ஒருவேளை உன்னோட பேரண்ட்ஸ் வேற எங்கேயாவது மனுஷன் எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனாலதான் இது உன் கைக்கு கிடைச்சிருக்கு. பாக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி நடக்கிறதுக்கு இன்னும் எத்தனை நாள் ஆகும்? எனக்கு யூடியூபரை பாக்குற மாதிரி இருக்குப்பா. அவ்வளோ இன்னசென்ட்டா இருந்திருக்கு. எப்படா இப்படி ஆன நீ? அப்பா நவாக்கி, நீ ரொம்ப சிறப்பா செயல்படுற. சுனாடே பாட்டியோட தம்பி. ஓ, அந்த டாலர். போன மிஷின்ல தான் இருக்கு. சுனாடி போர் ஆரம்பிச்சிருச்சு. சுனாடியோட டீம் அட்டாக் பண்ணிட்டாங்களா? டீமுக்காக வெறியா தான் இருந்திருக்காங்க. மாறணும்னு தெரியல. இது அவன் லவ் பண்ண பையன். மனிதர்கள் விஷயத்துல ரொம்ப பலவீனமானவங்களா இருக்காங்க. மனிதர்கள் உடம்புக்குள்ள எக்கச்சக்கமான சக்திகள் இருக்கு. வாழ்நாள்ல பயன்படுத்தாத சக்திகள் நிரந்தரமா உள்ள இசைக்கிடும். அந்த சக்திகளை வெளியே கொண்டு வர முடிஞ்சா உரோச்சிமாரு சென்சை எங்க இருக்கு? அது என்னது? யாரு தெரியல. இது தாயத்தா? இது ஸ்டூடண்ட். அது ரொம்ப ரேரானது.
அந்த அது மாதிரி மாதிரிதான் இருக்கு. நான் பார்த்து hair கிளாசிக்கு style எல்லாம் பார்த்தா கிளாசிக்கில் லீடராக வந்தாங்களே தெரியுமா? அந்த காட்டுக்குள்ள என்னது மறுபிறப்பா அவங்கதான். சொல்றீங்க இவங்க ஆனா கழுத்து அந்த மார்க் ரோச்சிமாரு இருக்கும்ல. sensei, நீங்க எவ்வளவு ரிசர்ச் பண்ணாலுமே செத்தவங்கள உங்களால திரும்ப கொண்டு வர முடியலையே. ஆமா, சரியா சொன்ன. பார்க்க குரன் மைதாங்க. உயிர் கொடுக்கறது ரொம்பவே கஷ்டமான காரியம். ஆனா உனக்கு ஒண்ணு தெரியுமா, என்னோட ரிசர்ச்சால மறுபிறப்பை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். நம்ம உடம்புக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற எல்லா திறன்களையும் ஆக்டிவேட் பண்ணா நம்மள யாராலையும் தோக்கடிக்க முடியாது. And in addition, we'll be able to heighten our regenerative powers. And someday very வில்லேஜுக்குள்ள soon, நடந்துட்டு இருக்கு இப்போ. I'll be able to share that power with you as well. உண்மையாவா? அப்படி நடந்தா எனக்கும் சந்தோஷம் ரோச்சிமாரு சென்சை. அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அதை ஆக்டிவேட் பண்றதுக்கு கர்ஸ் மார்க்ங்கிற ஜூட்ஸுவை பயன்படுத்தணும். மார்க் கிட்டாச்சியா சரியான முட்டாளா இருக்கான். இதெல்லாம் பயிற்சி இல்ல, தற்கொலை. இப்போ குழந்தையா தான் இருக்கிறான். அப்பதான் இவங்க- அப்பயே அப்படியே சாஸ்கே மாதிரி தான். ஐயோ. இத்தினுண்டு வயசுல இவ்வளவு திறமையா இருந்தா. சின்ன வயசுல இருந்தே பார்த்துட்டு வந்திருக்கான். புது உச்சிகா கிளான் மேல கண்ணா இருந்துக்கிறாங்க. அற்புதம். அப்படின்னா அந்த ஷாரிங்கனோட சக்தி இதுதானா? ஒரு நிஞ்சா எவ்வளவு கஷ்டப்பட்டு பயிற்சி எடுத்தாலும் உச்சிஹாக்களை அவங்களால என்னைக்கும் தோக்கடிக்கவே முடியாது. அதுக்குதான் அதை அடைய ஆசைப்படுறான். புலிலாம் இருக்கு. முறைச்சி தான் போல. எனக்கு இப்பதான் புரிஞ்சுது. இந்த ஜூட்ஸு ஃபார்முலாவோட அற்புதமான சக்தி எனக்கு இப்பதான் புரிய வருது. ஆனா இந்த எப்படா எல்லாத்தையும் படிக்கிற? ஜூட்ஸுவை கத்துக்கிறதுக்கு பல மாசங்கள், ஏன் பல வருஷங்கள் கூட ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி, இங்க இருக்கிறதெல்லாம் என்ன? இத கத்துக்கிறதுக்காக குப்பை மாதிரி இத்தனை ஸ்டால்ஸ் போட்டிருக்காங்க. மொத்தத்தையும் படிக்கணுமா? நிச்சயமா பல வருஷத்துக்கு மேலாக வாய்ப்பு இருக்கு. மனிதர்களோட வாழ்நாள்ல நிச்சயமா இதுல கால்வாசி ஜூட்ஸுவ கூட யாராலையும் கத்துக்க முடியும்னு எனக்கு சுத்தமா தோணல. ரீஅனிமேஷன் ஜூட்ஸுவ வச்சு என்னோட வாழ்நாளை அதிகப்படுத்தினா கூட என்னால இதை முழுசா கத்துக்க முடியாது. இப்படியே இது பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் அது மட்டும் செத்ததுக்கு ஏன் மாறுறான்னு அப்புறம் தெரியல. நான் கத்துக்கிட்ட எல்லா விஷயங்களும் வீணா போயிடும். இந்த எல்லா ஜூட்ஸுவையும் கத்துக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன இதெல்லாம்? நீ இப்படி பண்ணுவேன்னு எதிர்பார்க்கவே இல்ல. ஓ, இதான் அந்த கூட இருந்தவங்களே இது பண்றாங்க. என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லு. சொல்லணும்னு எனக்கு ஆசையதான் இருக்கு. ஆனா சொன்னா உங்களுக்கு புரியுமான்னு தெரியலையே. இயற்கையில ஒளிஞ்சிருக்கிற மர்மத்தை தேடுறதை விட்டுட்டு இந்த ஒண்ணுத்துக்கு உதவாத வில்லேஜுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் மனிதர்களோட வாழ்நாட்கள் ரொம்ப கம்மி. ஒருவேளை இந்த லீஃப் வில்லேஜுக்கு நான் ஹொக்காகே ஆனேன்னா, நான் செத்ததுக்கு அப்புறமும் நான் கத்துக்கிட்ட எல்லாமே மத்தவங்களுக்கு உதவியா இருக்கும். அப்படின்னா நீ அந்த ஜூட்ஸுவை தான் இங்க ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கியா ஒரோச்சிமாரு? கரெக்டா சொல்லிட்டீங்க, அதேதான். எனக்கு அந்த இம்மார்டாலிட்டி ஜூட்ஸு தேவை. தயவு செஞ்சு எல்லாத்தையும் கத்துணும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் விட்டுரு. முடியாது, அதுக்கு வாய்ப்பே இல்ல. நீ என்ன முட்டாள்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? என்னோட ஆராய்ச்சிகள் அதுக்கான ஆஸ்கே பலனை இவன் நருட்டோ காட்டும்போது மாதிரி நான் தான். நிறுத்தணும். அதுக்கு வாய்ப்பே இல்ல. நீயா நான் பார்க்கலாம். எல்லாமே எனக்கு சொந்தமாயிடும். இந்த லீஃப் வில்லேஜாலையும் என்ன சிறைப்பிடிக்க முடியாது. ஏன் என் சொந்த உடலால கூட முடியாது. எதுக்கு என்னோட இப்படி இலக்கு ஆசைப்படுறான்னு அடையறதுக்காக புரியல. நான் என்ன வேணாலும் செய்வேன். தனியா இல்லாட்டியும் என்னோட படையோட நான் அதை செய்வேன். இன்னைக்கு அக்காட்ஸ்கில நாம ஒரு புது இது யாரா? மெம்பர்ஷிப்புக்கு போறோம். அந்த மீன் வந்தானே, இந்த மேலெல்லாம் உட்காந்துட்டுலாம் வந்தானே ஒரு இடத்துல. ஆனா அது கிட்டாச்சி திடீர்னு இங்க அது நீதானா இட்டாச்சி உச்சிகா? ஓ
கிட்ட வச்சு முன்னாடியே இருந்திருக்கான் உரைச்சி அக்காசிக்கிட்ட. உச்சிகா இனத்தை முழுசா அழிச்சதே நீதான். நீ அக்காட்ஸ்கில ஜாயின் பண்ணணும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஷாரிங்கன் மாதிரி சக்தி வாய்ந்த ஒண்ணு உன்கிட்ட ஏற்கனவே இருக்கும்போது அக்காட்ஸ்கில நீ ஏன் சேர நினைக்கிறேன்னு சொல்லு. அதிர்ஷ்டம் திரும்பவும் ஏன் பக்கம் தான் வீசுது. அதுக்கு நன்றி சொல்லி ஆகணும். ஏன் தெரியுமா? உன்னோட உடலை நான் சொந்தமாக்கிக்க போறேன். இதுக்கு வாய்ப்பே இல்ல. பெராலிசிஸ் கென்ஜுட்சுவா ஏமாத்தி விழ வச்சுட்டானா? இவனுடைய சக்திகள் பிரமாதமா இருக்கு. பாராட்ட வார்த்தைகளே இல்ல. இவ்வளோ ஆசை. ஓ குத்தி நிக்க வச்சிருக்கான். என்னடா நடுங்கிறானேன்னு பாக்குறேன். உண்மையாவே பிளட் வருது. உனக்கு தெரிஞ்ச எல்லா ஜூட்ஸையும் பயன்படுத்தி பாரு. என்னோட கண்களுக்கு முன்னாடி அது எதுவும் வேலை செய்யாது. அதனால தாண்டா அவ்வளோ ஆசை இந்த உச்சிகா மேல. இவ்வளோ வருஷமா பிளான் போட்டு சாஸ்கேவை ஏமாத்தி நீ வந்துட்டியா? அண்ணன் கிட்ட முடியாதத தம்பி கிட்ட பண்ணி. அப்படின்னா சரி, வா போலாம். அப்பவே ட்ரை பண்ணிருக்கான் போலியப்பா. இது சாஸ்கே இது. இவனாலதான் என்னோட வருங்காலமே பிரகாசமா இருக்கு. அந்த டைம்ல சின்ன வயசுல இருக்கும்போது பண்ணிருக்கான் போலியே. அதான் இப்போ இவன்கிட்ட தானே வந்தான் சாஸ்கே தேடி. மறந்துட்டியா? அதை நினச்சி பார்க்குறேன். நான் அந்த டைம்ல ஏதோ ட்ரை பண்ணியிருக்கேன் போல அப்படின்னு நினச்சேன். ஏன் துண்டு துண்டா வெட்டிட்ட? அவ்வளவுதானா? உன்கிட்ட இருந்து நிறைய எதிர்பார்த்தேன். அவனெல்லாம் நம்பாத. உரைச்சிலாம் அவ்வளோ சீக்கிரம் சாவறாதான். கொஞ்சம் நம்ப மாட்டேன்டா. வேலையை காட்ட ஆரம்பிச்சிருச்சா? இந்த பாம்போட விஷம் காத்துல கலந்த உடனே அது ஆவி ஆயிடும். அது மனுஷனோட உடம்புல இருக்கிற எல்லா உறுப்புகளையும் பலவீனமாக்கிடும். எனக்கு அழிவே கிடையாது. நான் சாகா வரம் பெற்றவன். இப்பவும் உன்னோட சக்தி வாய்ந்த ஜூட்ஸுவால கூட என்ன கொல்லவே முடியாது. இப்போ நான் சொந்தமாக்கிக்க போறேன். முழுங்கிட்டானா? முழுங்கிட்டு இருக்காயா? நான் எங்க இருக்கேன்? இது இப்போ நடக்குதுதா? இப்போ கரண்ட்ல இருக்க சாஸ்கே. நம்மளோட உடல் மாற்றம் சடங்கு இந்த இடத்துல தான் நடக்க போகுது. இப்படிதான் அந்த உடம்ப மாத்துவான் போல இருக்கு. அதுக்கு நீ தயாரா இருக்கியா? இதுவும் 60 ரூபாய்டா எல்லாமே. இது தசையோட தசையா கலக்குது. ஏற்கனவே உடம்பு கைப்பற்றவனு வந்துடும். உன்னுடைய கண்கள் அற்புதமா இருக்கு சாஸ்கே. பாராட்டுறதுக்கு வார்த்தைகளே இல்லை. போன வாட்டி நடந்த விஷயங்கள் மறுபடியும் என் கண்ணுக்கு தெரியுது. பயப்படாம அசால்ட்டா நிக்கிறான் சாஸ்கே. அதிர்ச்சியாவல ஷாக்கால. உன்னுடைய கண்கள் இந்த வாட்டி நிச்சயமா எனக்கு சொந்தமாயிடும். அதே கண்ணை வச்சு இவன் எதாவது பண்ணிட மாட்டானா நினைக்கிறேன். ஏன்னா அசால்ட்டா நிக்கிறானே, கொஞ்சம் கூட பயப்படல. இருந்தாலும் அவரை காப்பாற்ற முடியாது. இன்னைக்கோ இல்லை நாளைக்கோ என்னைக்கா இருந்தாலும் எவ்வளோ சீக்கிரம் சடங்கு ஆரம்பிக்கிறோமோ அவ்வளவு நல்லது. ஆரம்பிச்சிட்டாருப்பா. எனக்கு என்னமோ அந்த சாஸ்கே எந்த பிரச்சனையும் பண்ணாம இதுக்கு ஒத்துப்பான்னு தோணல. இருந்தாலும் அவனுக்கு இதை விட்டா வேற வழியே கிடையாது. அந்த சடங்கு நடந்தே தீரும்.
வா அவ்வளோதான், நான் சாஸ்கேவை பிடிச்சிட்டானா? சாஸ்கே தான் நிற்கிறேன். வெளியே வந்துட்டு இருக்காங்க. முகம் பார்த்தா தான் தெரியும். இதுக்கு இங்க வந்தான். அந்த பெரிய பாம்பு தன்னோட தோலை உரிச்சிருக்கு. அப்படின்னு அந்த சடங்கை ஏற்கனவே ஆரம்பிச்சிட்டாங்களா? முகத்தை காட்டு இல்லையே, இவன் முகம் தான் இருக்கு. இப்ப இங்க என்னதான் நடக்குது? ஒண்ணுமே புரியல. அது நீதானா காபூட்டோ? பேசுறது உரைச்சியா சாஸ்கே வேணாம்? ம் என்ன நடந்துச்சு எல்லாம் சொல்லுங்களா, ஒண்ணுமே புரியல. உரைச்சி என்ன அவ்வளவுதானா? ஒண்ணுமே புரியலையே. ஒரு நிமிஷம் அங்கே நில்லு சாஸ்கே. சாஸ்கே தான் இப்போ நீ கூப்பிடலாம். யாரா இருக்குன்னு மட்டும் சொல்றியா? அத நீயே சொல்லு காபூட்டோ. ஜின்ஸ் போட்டா இவனுக்கும். இது அந்த உடல் மாற்ற சடங்காச்சு. நடந்த விஷயங்களை இவன் எனக்கு காட்டிட்டு ஓ இருக்கான். அப்படின்னா நடந்துச்சுன்னு காட்டுறான். அப்படின்னா இதுதான் அந்த சடங்குடைய முடிவை தீர்மானிக்கிற தருணம். என்ன ஆச்சு? அந்த கஷ்டு அது உரைச்சியோட பவர் தானே. அவன் கொடுத்தது அவனுக்கே விளையாது. அது எப்படி அவன் பவர் அவனுக்கே எரியுது? சொல்றா. ஆனா இவன் கிட்ட இருக்கான். இதுக்கு வாய்ப்பே இல்ல. ஏன்னா நம்ம என்னுடைய உடலுக்குள்ள இருக்கோம். இது எல்லாமே என் கட்டுப்பாட்டுல இருக்கு. நோ, இதுக்கு வாய்ப்பே இல்ல. என்னடா பயங்கரமா பண்ற? இவன் இங்க என்ன கட்டுப்படுத்துறானா? எப்படிரா? இதுதான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தோம் போல நிறைய. சுவையும் நீ பயன்படுத்திக்கணும். ஆனா கண்டிப்பா இப்பாச்சி சொன்ன அதே வார்த்தை. என் கண்களுக்கு முன்னாடி எதுவும் வேலை செய்யாது. ஏய் பார்க்கவே பயங்கரமா இருக்கு. உரோச்சி மாரோட உடலுக்குள்ள இருந்தும் சாஸ்கே அதை கட்டுப்படுத்த. அவன் உடம்புக்குள்ள இருந்து இந்த ஆட்டம் போட்டுனுக்கிறான். நருட்ட உடம்புக்குள்ளேயும் போய் நிறைய ஆஃப் பண்ணான். இதே மாதிரி தான். விடவே மாட்டேன். நான் அழியாவரம் பெற்ற உரோச்சி மாறு. என்னை யாராலையும் அழிக்க ஐயோ முடியாது. வேற டைலாக் சிரிப்பு வேற. ஆக மாட்டேன். இதை நான் அனுமதிக்க மாட்டேன். என் உடலுக்குள்ள இது நடக்க வாய்ப்பே இல்ல. அதான் நடக்குது. மர்மங்களை புரிஞ்சுக்கிட்டது நான் மட்டும்தான். அதை என்னாலதான் கட்டுப்படுத்த முடியும். என்னோட முயற்சிக்கான பலன் எனக்கு நிச்சயமா கிடைக்கும். ஏசினே சாவுது. எப்படா? ஐயா இதுக்கு என்ன விளக்கம் கொடுக்கணும்? இது என்ன ஃப்ளாஷ்பேக்கா இப்பயா? இதாச்சு அது. அந்த பொண்ணு கிளாசிக்ல இருந்த பொண்ணு. இப்போ நடக்கிற மாதிரி தான் இருக்கு. இதெல்லாம் மாறுதா? பார்க்கும்போது ஏதோ தப்பா நடக்க போகுதுன்னு தோணுது. ஃபஸ்ட்டு மிருகமா மாறுது எல்லாருக்கும். சூரிய அஸ்தமனம் பத்தி எரியுது. அதுவும் ரத்த நிறத்துல. இது கெட்ட சடனான்னு எல்லாருக்கும் புரியுது. ஃபஸ்ட்டே தான் இனிமேல் வில்லனா? ஆச்சு அவனும் உணர்றான்.
பிரச்சனையா? இல்ல, அப்படிலாம் எதுவும் இல்லை. என்னடா எல்லாரும் கலக்குறாங்க. பயங்கரமா இருக்கே பில்டப்லாம். அப்படின்னா லார்ட் ஒரோச்சிமாரு இறந்து போயிட்டாரா? இல்ல, நம்ப முடியல. சத்தியமா நம்ப முடியல. நான் அவனை மொத்தமா உள் வாங்கிட்டேன். இனி ஒரோச்சிமாருன்னு ஒருத்தன் கிடையாது. உரைச்சி உடம்பு இவன் எத்துனுங்கிறான் இப்போ. அப்படித்தானே? இது சாத்தியமா? லாடுடா ஏன் மாட்டே? ஏடா அசால்ட்டா போயிடுங்க, வேடிக்கை போகிற. சத்தியமா ஒண்ணுமே புரியலைங்க எங்களுக்கு. அப்படியே மண்டை வெடிக்குது ரெண்டு பேருக்கும். இப்போ ஒரு 5 நிமிஷமா ரெண்டு பேருக்கும் அப்படியே ஷாக்ல இருக்கிறோம், ப்ரீஸ் மூமெண்ட்ல இருக்கிறோமா. உனக்கு என்ன புரியுதா நான் கேட்குறேன், அவங்க என்ன கேட்குறாங்க. சத்தியமா ஒண்ணுமே புரியல. இது சாத்தியமா? உரைச்சி லாடை கொண்டுட்டானா அப்படின்றது வந்து நான் வந்து லாடுலாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க என்னடா பண்ணுங்கடா, அவன் குழுவா வருவான்டான்ட்டு அவனுக்கு நான் பில்டப் கொடுத்துனுக்கிறேன் வில்லனா இருந்தாலும். பட் இப்போ வந்து அவன் உடம்பையும் டேக் ஓவர் பண்ணிட்டான்றான். என்ன நடந்துச்சுன்னு ஒண்ணுமே புரியல. ஆமா, ஏன்னா அவனும் வீக்கா இருந்தா அவன் உடம்புக்குள்ள இவன் போயிட்டு ஒண்ணு பண்ணதுனால எனக்கும் அது டவுட்டா இருக்கு. உரைச்சி எப்படி திரும்ப வர முடியும்? ஏன்னா உள்ளே போய் பண்ணிட்டான்றதுனால எனக்கு எது இப்போ உண்மை எதை நம்புறதுன்னு தெரியல. இப்போ கவுட்டா போய் என்ன பண்ணுவோம்? லாடுன்னு கூடவே இருந்துட்டு இருந்தா இப்ப அந்த மனுஷன் எல்லாமே இவன் என்ன பண்ணுவான் அந்த இடத்துல? அது வேற ஒரு பக்கம் சிரிப்பா தான் இருக்கு. ஆமா, எனக்கு இப்ப கபுட்டை விட நாங்க ஷாக்கா இருக்கோம். அவனுக்கும் சத்தியமா ஒண்ணும் இல்ல. லாட நீ கொன்னுட்டியான்றத அவனை எப்படி நம்ப முடியாது? எங்கனாலும் நம்ப இல்ல. டக்குனு ஏன்னா முடிஞ்சிருச்சா, அது ஏத்துக்கவே முடியல. இது உண்மையா இல்ல பொய்யா தான் இருக்குமோ, வேற ஏதோ ஒரு வரப்போகுது கதை அப்படிங்கிற மாதிரியே தோணுது. ஏன்னா எவ்வளவோ பேட்டில் பார்த்துட்டேன். உரைச்சிலாம் என்ன பண்ணாலும் திரும்ப வந்துடுவான், அவெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு அப்படி பார்த்தவன் இப்போ அவன் வளர்த்த ஒரு குட்டி வந்து கடாவா மாதிரி அவனே வந்து விழுங்கிடும் அப்படின்றதெல்லாம் வந்து நம்ப முடியல. ஏதோ அடிச்சுட்டு தப்பிச்சிருவான் அப்படின்னு தான் நான் நினச்சேன். பட் வந்து அது உள் வாங்குற அந்த ப்ராசஸ் காட்டுறப்ப அதுவுமே ரொம்ப கெலிஜோ ஒரு மாதிரி கொட்டூரமாக தான் இருந்துச்சு பார்க்கறதுக்கு. அப்படியே சதியோட சதியாக அப்படியே பின்னி பிணைஞ்சு அப்படி வர்றது. பட் அதில் அவனோட கேர்ஸ் மார்க் எடுத்து அவனே இது பண்ணிட்டான்றது வந்து எப்படி முடியும்? இது எல்லாமே அவனுடைய பவர் தான். பட் அவன் பவர் எடுத்து அவனே அடிக்க முடியுன்றது வந்து சாத்தியமான்றது புரியல எங்களுக்கு. எனக்கு தெரிஞ்சு ஒரு வேலை ஏதாவது அரெஸ்ட் பண்ணி வச்சிருப்பானோ உரைச்சியை. ஏதோ இங்க வந்து கொண்டுட்டுன்னு ஏதோ ஒன்று காமிச்சு ஏதோ ஒரு இடத்துல அவனை வச்சிருப்பானோ. ஏன்னா திரும்ப ஏதாவது தேவைப்படுமா அவன் கிட்ட என்ன அது அப்படின்ற மாதிரியும் தோணுது. நம்பவே முடியல. ஒருவேளை இந்த சடங்கும் கத்துக்கிட்டானோ சாஸ்கேன்றது வந்து டவுட். கூடவே இருக்கா இல்லையா அந்த சடங்கு? மாட்டானே இவன் காப்பி பண்ண முடியும்ல. காப்பி பண்ணாலும் இவன் முன்னாடி அதை பண்ண மாட்டான்ல. பண்ணா அவனுக்கு டேஞ்சர்ன்றது அவனுக்கு தெரியும்ல. ஒளிஞ்சிருந்து பார்த்துருக்கலாம். ஏன்பா எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டவன் இதை தெரிஞ்சு வச்சிருக்க மாட்டானா என்ன? எனக்கு தெரிஞ்சு அந்த சடங்கையும் அவன் காப்பி பண்ணியிருக்கணுங்க சாஸ்கே. ஏன்னா எப்படி தெரியும் அது? சாத்தியமே இல்லை. இப்போ அவன் கற்றுக் கொடுக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா அது அவனுக்கே ஆப்போசிட்டாக திரும்புன்றது தெரியும். ஸோ தெரியாமல் அவன் காப்பி பண்ணியிருக்கணும் இந்த சடங்கை. அப்படி தான் அது நடந்திருக்கும். ஸோ அவன் பொருள் எடுத்து அவனே போடுறான்ற கதை தான் இது. காப்பி பண்ணியிருக்கான். ஸோ அதனால தான் அது சாத்தியமாயிருக்கான். அவனே எதிர்பார்க்காத டைமுக்கு அவனுக்குள்ளே இருந்து அதை பண்ணியிருக்கான். இதேமாதிரி நருட்டோக்கும் பண்ணான். நருட்டோ உடம்புல போய் நிறையவே அவன் அடக்கிட்டு வந்தான். ஸோ ஏற்கனவே இது அவனுக்கு வந்து பழக்கமாயிருக்கு. அங்கேயே டவுட் எப்படா இது முடியுன்றது. சரி கெட்ஜஸை போட்டிருக்கான் அப்படி தான் நினச்சோன்னாங்க. பட் இந்த சடங்குல அவன் இன்வால்வ் ஆகியிருக்கான். ஸோ அதனால தான் இன்றைக்கி நருட்டோக்குள்ளேயே அவனால் போக முடிஞ்சிருக்கு. இன்றைக்கி அவனுக்குள்ளே இருந்து அவனே வந்து விழுங்குற பவரையும் அவன் கற்று வச்சுருந்துருக்கான். வேற மாதிரி இது. ஆமா, எனக்கு கொஞ்சம் பாதிக்கு அப்புறம் நிறைய குழப்பம் வந்துருச்சு. ஃப்ளாஷ்பேக் இது எதுவும் மாற்றி காட்டுறல. யாரை காட்டுறாங்க? இது இட்டாச்சா சாசுகேவா இல்லை அந்த கூரன் பொண்ணா இல்லை இவங்க சொன்ன அந்த இந்த பொண்ணு நல்லா ஃபேஸு ஹேர் ஸ்டைலில் ஒரே மாதிரி இருக்கு. டக்குன்னு மாறிட்டே இருக்கு. எனக்கு நிறைய குழப்பம் வந்துட்டே இருந்தது. இல்லை எனக்கு கிளியராக இருந்துச்சு. எனக்கு வந்த குழப்பம் என்னன்னா, இப்போ உரைச்சியோட ஃப்ளாஷ்பேக் தான் காட்டினாங்க. எந்த இடத்துல அவன் வந்து ட்ரிகர் ஆகி மாறினான் அது தெரியல. இப்போ எனக்கு நான் ஒரு யோசிச்சிருக்கேன். எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னா, இப்போ ரொம்ப இன்னசென்ட்டான பையன் அதே தான் பார்க்கறதுக்கு அதே மாதிரி தான் இருந்திருக்கான். தேடோகே டேக் ஓவர் எடுத்திருக்காரு. அப்பா அம்மா கிடையாதுன்றது சொல்கிறத வச்சு பார்த்தா அப்படி தான் தெரியுது. ஸோ அதுக்கப்புறம் பேட் நடந்திருக்கு. இப்போது சுனாடை பாட்டி தம்பி இறந்தான். அதுக்கப்புறம் சுனாடை பாட்டி லவ் பண்ண பையன் இருந்தான். இதெல்லாம் ஒரு வழியா சுக்கூடியே தான் இருக்குது. இப்போ இவங்க 3 பேரும் ஒரே கேங்கு தானே. ஸோ வந்து இது நடக்கிறதுனால இம்மார்ட்டல் ஆகணுன்றத முடிவு எடுத்திருக்கான். ஸோ அதுக்கு படிச்சுன்னே இருந்திருக்கான். பட் அது முடியல. இவ்வளோத்தையும் படித்து முடிக்க இந்த லைஃப் பத்தாது. இன்னும் லைஃப் வேணும். மறுஜென்மம் எடுத்து வந்தால் இது முடிக்கவே முடியும். அவ்வளோ லைஃப் வேணும் எனக்குன்றது தான் இந்த ப்ராசஸ்ன்னு நினைக்கிறேன்.
ஸோ திரும்ப திரும்ப இந்த உடலை வந்து மாற்றிட்டே இருந்து திரும்ப திரும்ப வாழ்ந்து இது எல்லாத்தையும் கற்றுக்கணும், நான் இம்மார்ட்டல் ஆகணுன்றதுக்கு இது எல்லாத்தையும் கற்றுக்கணுன்றது தான். ஸோ அதுக்காக தான் இது தேவைப்பட்டிருக்கு. இவ்வளோ பண்ணுறதுக்கு நான் உச்சிகா கிளான்லேருந்து ஒருத்தனை எடுத்துக்கிட்டால் எல்லாத்தையும் என்னால் பண்ணிட முடியும்னு நினைக்கிறேன். ஈஸி வே இது. இவ்வளோ லைஃப் இவ்வளோவும் வேஸ்ட் ஆகுது. இது என்ன டக்கு டக்குன்னு காப்பி பண்ண முடியுது இல்லை? ஏன்னா சின்ன வயசுலேயே இட்டாச்சியை பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்கேன். இந்த வயசுலேயே இது பண்ண முடியுதுன்னா அப்போ எவ்வளோ பவர் இது. இது என்கிட்ட இருந்தால் ஈஸியாக நான் எல்லாத்தையும் கற்றுப்பேன்றதுக்கு தான் இட்டாச்சி ட்ரை பண்ணியிருக்கேன். அக்கா சுக்கிலையும் ஏற்கனவே பண்ணியிருக்கான். போய் பிடிச்சிடலாம் அப்படின்ட்டு சரப்பா அவன் ஒரே இதுதான் முடிஞ்சிச்சு. ஸோ அது இன்னும் அவனை ஆசையை தூண்டி விட்டுட்டே இருந்திருக்கு. என்னையே ஒருத்தன் வந்து எதிர்க்கான், என்னையே ஒருத்தன் பண்ணுறான்றப்போ அந்த பவர் வேணும்னு அந்த ஆசை தான் வெறியாக மாறிடுது. அப்போ ஒருவேளை அவன் நல்லது செய்யணும்னு நினச்சிருக்கான் போல இருக்கே. இப்போ யாரும் டெத்தானாலும் அவங்க திரும்ப வந்தணும், உருவாக்கணும் அப்படின்னு அந்த மிஸ்ஸிங் ஃபீல் யாருக்கும் கொடுக்கக்கூடாதுன்னு கூட நினச்சி அந்த மாதிரி பண்ணானு, கற்றுக்க ஆசைப்பட்டானான்னு தெரியல. அது கெட்ட வழியில் எடுத்துருக்கு. நீ ஆண்டா அதுக்குன்னு எவ்வளோ பேரடா கொண்டு இருப்ப, நீ மட்டும் வாழணும். நீ இப்போ கற்றுக்கிறனா உன்னை நீ இது பண்ணி தியாகம் பண்ணி நீ என்ன பண்ண ஓகே, எல்லாரையும் கொண்டு எல்லா உறுப்பையும் எடுத்து நீ பண்ணிட்டு இருக்கேன்னா எவ்வளோ பேரை கொண்டுட்டு இருக்கு. இதனால இது எப்படின்னா என்ன சொல்லுவான்னா, இந்த 100 பேரை கொண்டாதான் நாளைக்கு 1,00,000 பேரை காப்பாற்ற முடியும், அதுக்காக பண்ணன்னு சொல்லுவானோ என்னமோ தெரியல. ஸோ ஆனால் இது தப்பான வழி தான். அது அப்படி ஒன்று எக்ஸ்டெண்ட் பண்ணி என்னடா இது வந்தோமா நம்ம கிளம்புனோம், லைஃபோட சைக்கிளே அதான், நீ லைஃப் சைக்கிளே மாற்ற நினைக்கிறேன். ஸோ இது இயற்கைக்கு முரமானது தான் இது. ஸோ அதை தான் இவர் ட்ரை பண்ணியிருக்காரு. அதை தான் தேடோக்காட்டி சொல்லியிருக்கான், நான் வேற ஒரு விஷயம் பண்ண போகிறேன், இயற்கைக்கே எதிராக ஒன்று பண்ண போகிறேன்றது அதை தான் பண்ணியிருக்கான். அதை தடுத்து இருந்திருக்காரு தேடோக்காயும். ஸோ அது இந்த அளவுக்கு வந்திருக்கு. ஸோ அண்ணங்கிட்ட வேலைக்கு ஆகலான்றதுனால தம்பியை டார்கெட் பண்ணி குழந்தை, அதே தான் எல்லா லைஃப்லையும் எப்படி குழந்தையிலேருந்தே வந்து அவங்க லைஃப்பை இவன் கண்ட்ரோல் எடுத்துக்கிறானோ அதே மாதிரி தான் சாஸ்கி விஷயத்துலேயும் பண்ணியிருக்கான். அவனுடைய வெறி அந்த ஆத்திரத்தெல்லாம் இவன் பக்கம் திருப்பி, இட்டாச்சி மேலே இருக்க கோவம் இவனோட கோவம் சேர்த்தாமல் திருப்பி தான் பக்கம் வர வச்சுருக்கான். அதே மாதிரி இந்த மண்டையும் போய் மாட்டிச்சு. பட் வந்து அவனுக்கே வச்சாண்டா அப்புன்ற மாதிரி எஸ்கேப்பும் ஆகிட்டான். ஆனாலும் இப்போயும் எங்களால் நம்ப முடியலைங்க. இப்பயும் வந்து சாஸ்கே வந்து இட்டாச்சியவே முழுங்கிட்டாச்சு, உரைச்சியே முழுங்கிட்டான் அப்படின்றது வந்து நம்ப முடியல. அந்த சாரப்பாம்பு அவ்வளோ ஈஸியாக கொண்டு முடியுமா அப்படின்றது ஏற்று முடியல. ஸோ இது வந்து பார்க்குறப்போ அப்படியே பயங்கர பில்டப்பாக இருந்துச்சு. இப்போ சாஸ்கே அங்கே அந்த உரைச்சியை உறிஞ்சிட்டான்றப்போ அப்படியே இருள் சூழ்றது, அப்படியே ரெட் கலராக மாறுது. எல்லாருக்குமே ஒரு கெட்ட சகனமாக ஃபீல் ஆகுது அந்த டேவே. ஸோ ஒரு பெரிய வில்லன் உருவாயிட்டானா என்னன்றது தெரியல. ஏற்கனவே அவனும் இப்போ உள்ளே சேர்ந்ததுனால இப்போ மாபெரும் வில்லனாக வருவானா என்னன்றது தெரியல. ஒரு மாதிரி எல்லாருமே ஃபீல் இட்டாச்சி முழுக்கொண்டு அந்த ஃபீல் பண்ண ஒரு மாதிரி ஏதோ தோணுதேன்றது. ஸோ ஏதோ பெருசாக நடக்க போகுது தான் நினைக்கிறேன் இவன் மூலிமா. ஓகேங்க, ஷாக்கோடையே இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். இது மாதிரி என்ன சொல்கிறேன்னு தெரியல. அடுத்த எபிசோடுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது என்ன நடக்க போகுதுன்ட்டு. ஸோ இனிமேல் வர எபிசோடெல்லாம் பரபரந்தான் இருக்கும்போது தெரிஞ்சு போச்சு. ஓகே, இதெல்லாம் நம்ம வீடியோ முடிச்சுப்பா. மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.